வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோ சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான மொச்சை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொச்சை கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மொச்சையை ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த மொச்சையை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அளவாக தண்ணி சேர்த்து ஒரு 8லேருந்து 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மொச்சை கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் விதை கொத்தமல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 7-8 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 7-8 வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஃபைனலாக 4 ஸ்பூன் தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம வேக வச்சுருந்த மொச்சை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒவ்வொரு ஐட்டமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடி ஐட்டம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ இந்த பொடியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த மொச்சையை அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மொச்சை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. விசில் எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு நல்ல டேஸ்டியான சூப்பரான ஹெல்தியான மொச்சை கிரேவி ரெடி. இந்த ஹெல்தியான மொச்சை கிரேவி சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, பரோட்டா, ரொட்டி, அதுக்கப்புறமா சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.